நான் சைடு சைடு அக்கா சைடு நான் கொஞ்சம் வர தரணி என்ன பண்ற தரணி? சரி ஓகே. கூடியிருக்கும் ஊடக நண்பர்கள், திரைத்துறை நண்பர்கள், திரை ரசிகர்கள் இவர்கள் அனைவருக்கும் அன்பான எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக இந்த மேடை? பெரும்பாலும் இந்த மேடையிலே நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஊடக நண்பர்கள் பார்த்திருப்போம். திரை நிகழ்ச்சிகள், திரை பாடல்கள் வெளியீட்டு நிகழ்ச்சிகள், இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகள் என்று பல திரை சார்ந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய இந்த மேடையை இன்னைக்கு ஒரு திரைக்கலைஞர் சமூகம் சார்ந்த ஒரு மேடையாக மாற்றியுள்ளார். என்ன இந்த மேடை? தன்னுடைய 25 சினிமா நிறைவு செய்த திரைப்பயண கொண்டாட்டத்தை நன்றி கூறும் விதமாக, தன்னை திரையில் வைத்து அழகு பார்த்து அன்பு செலுத்திய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பல நற்காரியங்களை அரங்கேற்றுவது என்று முடிவு செய்திருக்கிறார். அந்த அரங்கேற்றத்திற்கான ஒரு அரங்கம்தான் இது. இந்த அரங்கத்தின் பணிகள் முன்னாடியே துவங்கிவிட்டது. 25 நாட்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் 25 லட்சம் மதிப்பிலான உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள், சிறார் இல்லங்கள், பிறகு முதியோர் இல்லங்கள் இவர்கள் அனைத்துக்கும் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடுத்த கட்ட பணியாக இன்றைய மேடை இங்கே அமைந்துள்ளது. இங்கே 25 சமூக செயற்பாட்டாளர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 1 லட்சம் என்று 25 லட்சம் ரூபாய் இங்கே ஊக்கத்தொகையாக வழங்கப்பட உள்ளது. ஆக 58 லட்சம் ரூபாய் இன்றோடு நற்காரியங்களுக்கு செலவிடப்படுகிறது என்பதை குறிப்பிட்டு, சமூகத்தில் தன்னலமின்றி விளிம்புநிலை மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்பட்டு வரும் 25 சமூக செயல்பாட்டாளர்களை பாராட்டி ஊக்கப்படுத்த, கௌரவப்படுத்த இந்த கார்த்தி 25 தன்னலம் பாராமல் சமூக நலம் காக்கும் மக்களை கௌரவிக்கும் விழா இங்கே அரங்கேறப் போகிறது உங்கள் பெருத்த கரகோஷங்களுடன். இந்த 25 சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னா அவர்களை அடையாளம் காண்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியமே அல்ல. சமூகத்தில் பல சமூக செயல்பாட்டாளர்கள் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கரெக்டாக சரியாக அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக ஒரு வல்லுநர் குழுவை ஒருங்கிணைத்து, ஏன்னா செய்வதை திருந்தச் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பாளர்கள் வல்லுநர் குழுவை ஒருங்கிணைத்து இவர்கள் குறித்த செயல்பாடுகள், இவர்கள் குறித்த செயல்கள் குறித்த அந்த விவரங்களை எல்லாம், ஆவணங்களை எல்லாம் சேகரித்து பரிசீலித்து வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு துறைகளில் உள்ள சமூக செயல்பாட்டாளர்களை தேர்வு செய்து இன்றைக்கு உங்கள் முன்னால் 25 சமூக செயல்பாட்டாளர்களை அறிமுகப்படுத்த உள்ளோம். இந்த சமூக செயல்பாட்டாளர்களை தன்னலம் பாராமல் சமூகத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இவர்களை கௌரவப்படுத்த திரைக்கலைஞர் திரு கார்த்தி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். நன்றி திரு கார்த்தி அவர்களே. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கு வரக்கூடிய இந்த 25 சமூக செயல்பாட்டாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கான இந்த காசோலை ஊக்கத்தொகை அவர்களை கௌரவப்படுத்துவதை விட, அவர்கள் ஒவ்வொருவரும் மேடை ஏறும்போது அவர்களுடைய பணி சம்பந்தப்பட்ட அந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் தட்டும் கரகோஷம்தான் அவர்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தும் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களை நீங்கள் கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்த வேண்டும். இதோ முதலாவதாக நாம் இங்கே அறிமுகப்படுத்தும் சமூக செயல்பாட்டாளர். இவருடைய படிப்பு வெறும் 12ஆம் வகுப்பு வரை மட்டும்தான். இரவாளர் பழங்குடி சமூகம் என்பது அமராவதி அணையை ஒட்டி அடர்ந்த காட்டு வனப்பகுதியில் உள்ளது. அமராவதி என்றால் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமத்தின் பின்னணியிலிருந்து வந்தவர் இவர். ஏழை பழங்குடி மக்களுக்காக வாழ்வாதாரத்தை உண்டு பண்ண தொடர்ந்து போராடுகிறார். குறிப்பாக தோட்டங்களில் அடிமை வேலை பார்த்தவர்களை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி பதிவு செய்து வேலைவாய்ப்பை உறுதி செய்து அடிமை முறையை போக்கியிருக்கிறார். அவர் 70 பட்டியல்
பழங்குடி சமூக பெண்களுக்கு நில உரிமை பட்டா வாங்கி கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர் தொடர் முயற்சியால் 18 வீடுகளும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 48 பெண்களுக்கு, குறிப்பாக பழங்குடி பெண்களுக்கு நலவாரிய அட்டைகள் பெற்று தந்துள்ளார். கணவரை இழந்த 5 பெண்களுக்கு அரசிடமிருந்து உதவித்தொகையும் பெற்று தந்துள்ளார். இனச்சான்றிதழ், குடும்ப அட்டை, பிறப்பு இறப்பு சான்றிதழ், முதியோர் உதவித்தொகை பெற்றுத் தருவது, கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் அவர்களுக்கான பழங்குடி மக்களுக்கான உதவிகளை அயராது உழைத்து செய்து தந்துள்ளார். தனது இல்லத்தில் இலவச மாலை நேர வகுப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார். 10 பழங்குடி கிராம குழந்தைகள் பள்ளிக்கூடம் சேர்ந்து படிப்பதற்கு, மருத்துவ உதவி செய்வதற்கும் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பணிகளுக்காக இவர் யாரிடமும் எந்த பண உதவியும் எதுவும் பெறுவதில்லை என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. ஆக ஆனைமலை வட்டம் இரவாளர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த 38 வயதான பழங்குடி செயல்பாட்டாளர் அமுதவள்ளி அவர்களை மேடையில் ஏற்றி அழகுபடுத்தி கௌரவப்படுத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கான இந்த 1 லட்சம் ஊக்கப்பரிசு காசோலையை வழங்குகிறார் திரு கார்த்தி அவர்கள். உங்கள் பெருத்த கரகோஷத்துடன். கைத்தட்டு பத்தாது. வலிகளை, புறக்கணிப்புகளை மற்றவர் பெறக்கூடாது என்பதற்காக, மற்ற திருநங்கைகள் பெறக்கூடாது என்பதற்காக குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு இவர் ஆதரவளித்து வருகிறார். திருநங்கைகள் என்றாலே பாலியல் தொழில் செய்பவர்கள், கடைக்கு வசூல் செல்பவர்கள், மிரட்டி பணம் பறிப்பவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அறவே ஒழித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது தொடர்ச்சியான முயற்சியால் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருநங்கைகள் பாலியல் தொழில் ஈடுபடாமல் இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தனது தொடர் முயற்சியால் இதுவரை 41 திருநங்கைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் இலவச வீட்டுமனை பட்டா பெற்று தந்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் மூலம் பெறப்பட்ட தனது குடியிருப்பில் புறக்கணிக்கப்பட்ட திருநங்கைகளுக்காக தங்க வைக்கும் அளவுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் மூலம் தேவையான உதவிகளை, பயிற்சிகளையும் வழங்கியுள்ளார். இவர் முயற்சியால் சமூக நலத்துறை மூலம் திருநங்கைகளுக்கு அடையாள அட்டை பெறப்பட்டு அரசின் திட்டங்களை பெற்றுத்தந்துள்ளார். 18 திருநங்கைகளுக்கு வாகன ஓட்டுநர் பயிற்சி அளித்து உரிமம் பெற்று தந்துள்ளார். அதோடு மட்டுமின்றி தன்னிடம் நிலமில்லாத சூழ்நிலையிலும் கௌரவமாக வாழ கால்நடைகளை வளர்த்தும் வருகிறார். இதோடு மட்டுமின்றி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஏரி, குளங்கள் போன்றவற்றை கரைகளில் திருநங்கைகளை ஒருங்கிணைத்து 1 கோடி பனை விதை நட வேண்டும் என்ற முயற்சியிலும் ஈடுபட்டு தொடர்ந்து முயற்சித்து வருகிறார். சமூக புறக்கணிப்பில் இருக்கும் திருநங்கைகளை சமூக புறக்கணிப்பில் இருக்கும் திருநங்கைகளை கௌரவமாக வாழ்வதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் திருமிகு அசீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்த இதோ அவர்களுக்கான ஊக்கத்தொகை இங்கே கார்த்தி அவர்கள் வழங்குவார். முப்பது வருடங்களுக்கு முன்பு விவசாயம் செய்ய முடியாமல் குடும்பம் ஆத்தூரிலிருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு மலை கிராமத்திற்கு வந்து சேர்கிறார்கள். 4 ஆண்டுகள் கழித்து பெற்றோர்கள் உடல்நலை பிரச்சனை காரணமாக அந்த ஊரிலிருந்து மீண்டும் வெளியேற ஒரு சூழல். ஆனாலும் அந்த பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுடைய நெருங்கிய நட்பு கொண்டதால் இவர் திரும்ப அந்த ஊரிலேயே தங்கிவிடுகிறார். அங்கு அந்த மக்களுக்காக, குறிப்பாக மனிதர்களுக்கான மருத்துவ சேவை, கால்நடைகளுக்கான மருத்துவ சேவை என்பது ஒரு எட்டாக்கனியாக உள்ளது. காரணம், 3 பகுதிகளிலும் மலை சூழப்பட்டது, ஒரு பகுதியில் அடர்ந்த வனம் சூழப்பட்டது. மனிதர்களுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் இந்த மருத்துவ உதவிகளை எப்படி செய்வது என்பது குறித்த முதலுதவியை கற்றுக்கொண்டு அதே கிராமத்தில் மக்களோடு சேர்ந்து பயணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றும் சைக்கிள், பொது போக்குவரத்து மட்டுமே பயன்படுத்தி எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமின்றாமல் மலைவாழ் மக்களின் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் செல்வது, படிப்பது, இப்படிப்பட்ட சவால்களை சமாளிப்பதற்காக பல உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். டியூஷன் எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் தான் படித்த BA ஹிஸ்ட்ரி, BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இந்த படிப்பை வைத்துக்கொண்டு தன்னிடம் சிறு வயதில் டியூஷன் படித்த சிறுமி இன்று IIT சென்னையில் படித்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலைவாழ் மக்களின் நலனுக்காக இன்னும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் நம்மோடு இங்கு மேடைக்கு வருகிறார் 70 வயது இளைஞர் திரு ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கைத்தட்டு பத்தாது.
43 வயதான இவர் திருப்பூரை சார்ந்தவர். முடித்திருத்தும் கடை வைத்துள்ளார். கடந்த 23 வருடங்களாக பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார். ஆதரவற்ற நிலையில் திரிந்து கொண்டிருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், வயதானவர்கள், பிளாட்ஃபாரத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் முடித்திருத்தம் செய்து அவர்கள் உடையை சீர்திருத்தி அவர்களை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி காப்பகங்களில் அடைக்கலம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோடு மட்டுமின்றி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடித்திருத்தம் செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான உணவுகள், வேலைவாய்ப்பு இது போன்ற பணிகளையும் செய்து வருகிறார். முடித்திருத்தும் கடையில் கிடைக்கும் வருமானத்தின் மூலம்தான் இவை அனைத்தையும் அவர் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய இந்த சேவை, இவரை போல 30 தன்னார்வலர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவரோடு கைகோர்த்து செயல்பட்டு வருகிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் வயது மூப்பில் உள்ளவர்களுக்கு இவர்களுக்கான உதவிகள் செய்வதில் மிகப்பெரிய சவால் இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்காக காப்பகம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். திரு தெய்வராஜ் அவர்களை இங்கே கௌரவப்படுத்துவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள். தான் செய்யும் தொழிலை வைத்து மனிதர்களுக்கு தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தெய்வராஜ். அவர்களுக்கு பாராட்டுக்கள். இருந்த ஒரு தம்பதி தினமும் 100 பேருக்கு உணவளித்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 1800 நாட்கள், அதாவது தொடர்ந்து 5 ஆண்டுகளாக தொடர்ந்து உணவளித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 13 கிலோ அரிசி வீதம் தினமும் வீட்டிலேயே சமைத்து, பெரிய பாத்திரம்லாம் கிடைக்காது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி சாதம், இது மட்டும் பத்தாதுன்னு புரதம் வேணும் என்பதற்காக ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நாள் முட்டை, ஒரு பீஸ் சிக்கன், இப்படியெல்லாம் தன் உணவில் சேர்த்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் செய்யும் அவர்களுடைய தந்தையார், மாமனார் இவர்களெல்லாம் இறந்த நாட்களில் கூட உணவளிப்பதை இவர்கள் நிறுத்தவில்லை. தங்கள் குழந்தைகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அன்று கூட இவர்கள் உணவளித்ததை நிறுத்தவில்லை. கொரோனா காலங்களிலும் இவர்கள் உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 கல்லூரி மாணவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையிலுமே உணவின் தரத்தில் எந்த விதமான குறைவும் ஏற்படுத்துவதே இல்லை. தரமான உணவை செய்து கொண்டிருக்கிறார்கள், கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாசகம் இதுதான்: முடிந்தவரை செய்வோம் சார், ஒரு வேளை சாப்பாடு தானே, இன்றைக்கி 100 பேருனா முடியலன்னா நாளைக்கு 50 பேர் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த நம்பிக்கை நட்சத்திரமாக திறந்து கொண்டிருக்கும் தம்பதியினர் சுதாகர், விஜயலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கான இந்த 1 லட்ச காசோலையை திரு கார்த்தி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். தமிழ்நாடாக இருந்தாலும் இவர் வளர்ந்த ஊர் பெங்களூர். விடுமுறை நாட்களில் கல்பாக்கம் வந்து போகிற இவர் அங்கே இருக்கக்கூடிய இருளர் சமூகத்து குழந்தைகளை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்களோடு வேலை பார்க்க வேண்டும், அவர்களுக்காக செய்ய வேண்டும், அவர்களுடைய கல்விக்காக உதவ வேண்டும், அவர்களோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் முயற்சிக்கிறார். ஆனால் அங்கு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் இவர்கள் யாரோ அவர்கள் யாரோ என்ற ஒரு வேறுபாடு அங்கே இருந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அங்கே பயணித்து அவர்களோடு பணி செய்ய முயற்சி செய்திருக்கிறார். இந்த சமயத்தில் அங்கே ஒரு குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது, பல் விழுந்து கொண்டே இருக்கிறது, ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர்கள் இந்த குழந்தையை காப்பாற்றவே முடியாது என்ற சூழல் செய்யும்போது இரவு பகலாக அந்த குழந்தையை மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று அவர்கள் உயிரை காப்பாற்றுகிறார். அதனால் அந்த மக்களின் நம்பிக்கையை பெறுகிறார். அங்கிருந்து துவங்கி அவருடைய பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. 6 வருடம் ஆகிறது. பெரிய அளவில் மாற்றத்தை இன்னும் செய்யவில்லை என்று அவர்கள் நம்பினாலும் நிறைய குழந்தைகள் இன்று உடை அணிகிறார்கள். 50 குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள். இவருடைய பெற்றோர்கள் யாருமே படிக்காதவர்கள், அனைவரும் முதல் தலைமுறை குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு டாக்டர் அல்லது ஒரு போலீஸ், ஒரு குறைந்தபட்சம் ஒரு நர்ஸையாவது அந்த சமூகத்திலிருந்து உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய லட்சியமாக இருக்கிறது. தான் செய்வது சரி என்று செய்து கொண்டிருக்கும் சரினா அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவிக்கிறோம். தனக்கு தேவைப்படும் அப்பப்போ செலவுக்காக டிஷர்ட் டிசைன் செய்வது, ரிங் டிசைன் செய்வது, செயின் போன்றவர்களை செய்து அதனால் தன்னுடைய வருமானத்துக்கு உதவி பெற்று கொண்டிருக்கிறார். இவருடைய பயணத்தை துவங்கிவிட்டார் சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புக்காக.
ஸோ நண்பர்களுடன் இணைந்து அருளகம் என்ற அமைப்பை உருவாக்கி இவர் தொடங்கிய பயணம் 23 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவரங்கள், பட்டாம்பூச்சிகள் போன்ற அனைத்து உயிரினங்களுக்காக இவர்கள் நாற்றுப்பண்ணைகளை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவருடைய செயல்பாட்டின் முக்கியமான விஷயமாக பாரு கழுகுகள் அது இறந்து வழிகிறது, அழிந்து வருகிறது. அதை பாதுகாக்கும் பணியில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் இவருக்கு 2016ஆம் ஆண்டு கிரிட்டிக்கல் ஈகோசிஸ்டம் பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் அமெரிக்காவிலிருந்து இவர்களுக்கு ஒரு விருதை கௌரவமாக வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஹீரோ என்ற விருதையும் பெற்றுள்ளார். தமிழக அரசின் பாருக்கழுகு பாதுகாப்பு குழுவில் உறுப்பினராக உள்ளார். வல்ச்சர் கன்சர்வேஷன் கமிட்டி அதிலும் உறுப்பினராக உள்ளார். தமிழ்நாடு வைல்ட் லைஃப் போர்டில் உறுப்பினராக உள்ளார். நிறைய புத்தகங்கள், பசுமை சிந்தனை, காட்டின் குரல், பாரு கழுகும் பழங்குடியும், பாரு கழுகை தேடி, இப்படி பல புத்தகங்களை எழுதியுள்ளார். சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் திரு சு பாரதிதாசன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மாணவர் அவருடைய வித்தியாசமான சிந்தனையே சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு துபாயில் வேலைங்க, கை நிறைய சம்பளம், வேற என்ன வேணும்? ஆனால் அதில் அவருக்கு திருப்தி அடையவில்லை. வேலை தேடி மதுரைக்கு திரும்புகிறாரு. ரேடியோ, பத்திரிகை, அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்படி பல வேலையை முயற்சி பண்ணுறாரு. இதெல்லாம் பொருளாதார தேவைக்காக ஓடுறாரு. ஆனால் அதை தாண்டி சுயமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. இந்த சேனல் முழுக்க எளிய மனிதர்கள் அவர்களுடைய சின்ன சின்ன சாதனைகள், அவர்களுடைய கதைகள், வலிகள் இதையே பதிவாக செய்கிறார். குறிப்பாக அவர்களுடைய பதிவு என்பது எப்படிப்பட்ட மனிதர்கள், நாட்டுப்புற பாடகி, தியேட்டர் ஆப்ரேட்டர், பெட்ரோமேக்ஸ் லைட் கடை வைத்திருக்கும் நபர், தண்டோரா கலைஞர், பேனா மெக்கானிக்கு, 50 ஆண்டுகளாக பஞ்சர் ஒட்டும் பெண்மணி, நாய்களுக்கு சிலை எழுப்பிய நபர், இப்படி பல வகையில் மனிதர்களை பதிவு செய்து போடுறார். இவரோட வியூஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த வீடியோ ஏற்படுத்தும் தாக்கம் மூலமாக பெரிய யூடியூப் சேனல்கள், பெரிய சேனல்கள் அவர்களை வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் சேருகிறது. அதே நேரத்தில் கொடைக்கானலில் தற்கொலை செய்து கொண்டவர்கள் உடலை அகற்றும் பணியில் ஈடுபட்டவரை தேடி கண்டுபிடித்து நேர்காணல் செய்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு. இதே போல் உடல் பாதிக்கப்பட்ட நிலையில் 2 குழந்தைகள் தன்னுடைய தாயை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கல்விக்கு சிரமம் உள்ளது என்பது குறித்து ஒரு வீடியோ எடுத்து போட்டதில் அந்த குழந்தைகளுக்கு பல ட்ரஸ்ட் மூலமாக கல்வி உதவியும் பெற்று தந்துள்ளார். இப்படி தொடர்ச்சியாக எளிய மனிதர்களை தன் யூடியூப் சேனல் மூலம் பதிவு செய்து கொண்டிருக்கும் திரு புகாரி ஜங்ஷன் புகாரி ராஜா அவர்களை இங்கே கௌரவப்படுத்த மேடைக்கு அழைக்கிறோம். சென்றாலும் எந்த பகுதிக்கு சென்றாலும் சுய உதவி குழு என்றால் அனைவருக்கும் தெரியும். ஆனால் 1997இல் முகமது யூனுஸ் என்ற முனைவர் அவருடைய செயல்பாட்டால் ஈர்க்கப்பட்டு இன்று வரை அந்த துறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அதற்கு மைக்ரோ கிரெடிட் சிஸ்டம் என்று பெயர். அதை ஆரம்பித்து குறிப்பாக கிராமப்புற, நகர்ப்புற ஏழை பெண்களின் மத்தியில் அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்பட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்காக, குழந்தைகளுக்கான கல்வி கடன் அதை உருவாக்கி நூற்றுக்கணக்கான பட்டதாரிகளை இவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அதில் பல மருத்துவர்கள், பொறியாளர்கள் இதில் அடங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் சுமார் ரூபாய் 50 கோடி சேமிக்கப்பட்டும் வங்கிக் கடனாக சுமார் ரூபாய் 100 கோடிக்கு மேல் வழங்கப்பட்டும் இது கடன் பணம் என்பது வெறும் தாளல்ல, இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு கருவி என்பதை தெளிவாக எளிய மக்களுக்கு புரிய வைத்து தொடர்ச்சியாக சுய உதவி குழுக்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும், சுய உதவி குழுக்களின் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திரு நாகராஜ் அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவிக்க நாங்கள் இங்கே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் நல்லா கைத்தட்டு, உற்சாகமாக இருக்கலாம். ஒன்றியத்தில் பணி செய்து கொண்டிருப்பவர். இவருடைய செயல்பாடுகள் முழுக்க
ஏழை எளிய குழந்தைகள், குறிப்பாக இருளர் பழங்குடி மக்களுக்காக இவர் தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருக்கிறார். பழங்குடி இருளர் மக்களுக்கான வீடு மனை பட்டா, குடியிருப்பு, சாதி சான்று கிடைப்பதற்கு தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருக்கிறார். மாணவர்களுக்கு கோடைக்கால பயிற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் 15 நாட்கள் தங்கி பயிலும் வகையிலான கோடைக்கால பயிற்சிகள் நடத்துவது, பழங்குடி மாணவர்களுக்கான தங்கி பயிலும் கல்வி நிறுவனத்தையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சித்தலிங்கமிடத்தில் உள்ள நீதிபதி கே. சந்துரு குடியிருப்பில் 85 வீடுகள், வீரநாமூர் கிராமத்தில் 26 வீடுகள், தென்னேரி கிராமத்தில் 39 வீடுகள், இவை அனைத்தும் அரசு உதவி மட்டுமல்லாமல் தொண்டு நிறுவனங்களின் உதவியும் இணைத்து இவர்கள் மெத்தை வீடு, படிக்கட்டுகள் கட்டுவது என்று பல வகையில் மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். கொரோனா காலத்திலும் இவர் பல பணிகள் செய்தார். திண்டிவனம் மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி அளித்து வரும் தாய் தமிழ் நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்காக இவர் கல்வி மற்றும் மதிய உணவையும் வழங்கி வருகிறார். பழங்குடி மக்கள் கல்விக்காக செயல்பட்டு வரும் திரு ஆ. ரஃபேல் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவிக்கிறார். நன்றி, உங்கள் கரகோஷங்களுக்கு நன்றி. பக்கம் புனல்வாசல் கிராமத்தில் 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிகிச்சை அளிக்கப்படுகிறது, என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் வழங்கப்படுகிறது, இதை குறித்து கிராமப்புற மக்களிடம், கர்ப்பிணி பெண்களிடம் தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த உதவிகளை பெற்று தந்துள்ளார். அது மட்டுமின்றி இரவு நேரத்தில் பிரசவ நேரம், பிரசவ வலி என்றால் உடனடியாக அந்த மக்கள் அணுகுவது இவரைத்தான். இவர் தன்னுடைய அங்கே வண்டியை ஒருங்கிணைப்பது மட்டுமில்லாமல் 108ஐ அழைத்து சென்று அவர்களுக்கு பிரசவத்துக்கான உதவிகள் செய்து மட்டுமில்லாமல் 10 வருடங்களுக்கு மேலாக இங்கே பணியாற்றிய இவர் இப்பொழுது வேலை நிமித்தமாக இன்னொரு பகுதிக்கு மாற்றம் பெற்றாலும் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். கிராமப்புற சுகாதார செயல்பாட்டாளர் டெய்சி ராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறார். வேலாயுதம் பாலத்தை சேர்ந்தவர் இவருங்க. 15 வருஷத்துக்கு மேலாக இவர் செய்யும் பணி பாம்பை பிடித்து பாதுகாப்பாக அதை காட்டில் விடுறது. இதுவரை லட்சக்கணக்கான பாம்புகளை காப்பாற்றியுள்ளார். அதற்காக யாரிடமும் இவர் பணம் வாங்குவதில்லை, இலவசமாக இந்த சேவையை செய்து வருகிறார். 100கணக்கான பாம்பு பிடிக்கும் இளைஞர்களையும் இவர் உருவாக்கி இருக்கிறார் பயிற்சி கொடுத்து. இதோடு மட்டுமின்றி தெருவில் ஆதரவென்று தெரிவித்து கொண்டிருக்கும் நாய்க்குட்டிகளை, அடிப்பட்ட நாய்க்குட்டிகளை எல்லாம் பாதுகாத்து பராமரித்து வருகிறார். அதற்காக வாடகைக்கு ஒரு இடம் எடுத்து 144 நாய்களை பராமரித்து வருகிறார். அவருடைய அண்ணன் நினைவாக தினமும் 30 சாப்பாடு அவினாசியில் வழங்கி வருகிறார். இதுக்கான செலவை காலையில் 3 மணிக்கு ஏஞ்சி இரவு 11 மணி வரைக்கும் பல வேலைகள், கிடைக்கிற எல்லா வேலையும் மூட்டை தூக்கிறதுலேருந்து பொருளுக்கு தண்ணி கேன் போடுறது, விற்கிறது, என்ன வேலையாக இருந்தாலும் செய்து இந்த சம்பாதித்த எல்லாமே இந்த நற்காரியத்துக்காக செய்கிறார். வீட்டுக்கு தன்னுடைய சம்பாதியம், மனைவியோடைய உழைப்பை வீட்டுக்கு அந்த சம்பாதித்தை எடுத்துக்கிறாங்க. பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. வேற என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விலங்குகள் நலனுக்காக பணி செய்து கொண்டிருக்கும் விஜய் எனும் விஜயகாந்த் அவர்களை மேடைக்கு ஏற்றி கௌரவப்படுத்த நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வீரபாண்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஆனைக்கட்டி மலை கிராமங்களில் குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, மருத்துவம் என்று பல தளங்களில் அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு ஒரு கழிப்பிடம், கால்நடைகளுக்கு மருத்துவம் என பல துறைகளில் வேலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனைக்கட்டி மலை கிராமத்திலே தங்கி மலைவாழ் மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். குறிப்பாக கண்டவழி மலைவாழ் மக்களுக்காக அரசு கொடுத்த 1.80 மானியத் தொகை அவர் காந்திபுரம் 2வது வீதியில் தனது சொத்தை விற்று வந்த பணம் 18 லட்சம் ரூபாயையும் செலவு செய்து 2020இல் 5 வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார். அதே பகுதியில் மேலும் 7 வீடுகள் கட்டி கொடுக்க அரசு மானியத் தொகை பெறுவதற்கான ராக் அமைப்புடன் சேர்ந்து பல நிறுவனங்களுடன் சேர்ந்து இவர் இன்னும் தொடர்ச்சியாக முயற்சித்து கொண்டிருக்கிறார். இந்த களப்பணியை செய்து கொண்டிருப்பவர் பழங்குடி செயல்பாட்டாளர் திரு ஜோஷுவா அவர்கள். இன்று
மேடைக்கு அவரால் வர இயலாத காரணம் உடல்நலக்குறைவாக சில நாட்களாக அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவர்களுக்காக உங்கள் கரகோஷத்தை நீங்கள் இங்கே பதிவு செய்து இந்த அவருடைய ஊக்கத்தொகை அவருடைய அமைப்புக்கு நாங்கள் இங்கிருந்து அனுப்பிவிடுவோம் என்பதை இங்கே பதிவு செய்கிறோம். தஞ்சாவூர் பாப்பநாடு கிராமத்தில் மாணவர்களுக்கு தற்போது இவருடைய நண்பரோடு இணைந்து இவர் கிராமத்தில் பல செயல்கள் செய்து வருகிறார். இது குறிப்பாக நல்ல பயிற்சி அளித்து வருகிறார். சென்னைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இவரிடமிருந்து பயிற்சி பெற்ற பலர் இன்றைக்கு அவருடைய சில தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரிலாம் பயிற்சியற்றவர்கள் இராணுவம், ரயில்வே போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் கிராமப்புற அரசு மாணவர்களுக்கு மிகுந்த ஏழை மாணவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்கள் பணம் பெறுவதில்லை. இவருடைய இந்த பயிற்சி அளிப்பதற்கு இவர்கள் எந்த கட்டணமும் பெறுவதில்லை என்பதுதான் முக்கியம். மாதம் 5000 ரூபாய் அளிக்கிறார்கள் இவர்கள் இவருடைய அவருடைய வருமானத்திலிருந்து. இவருடைய பயிற்சி பெற்ற பல மாணவர்கள் மாவட்ட, மாநில பல்கலைக்கழக அளவில் இன்றைக்கும் சாதனை படைத்து வருகிறார்கள். கிராமப்புற மாணவர்களுக்காக விளையாட்டு பயிற்சி, ஊக்கப்பயிற்சி அளித்து வரும் திரு மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். போக பழவேற்காடு மற்றும் பொன்னேரி பகுதிகளில் இருளல் மக்கள் வாழும் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை தத்தெடுத்து அவர்களுக்கு இலவச மாலை நேர பாடசாலை, உரிமை பெறுதலுக்கான விழிப்புணர்வு, உணவு வழங்குதல், ஆடை வழங்குதல், சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இப்படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறார். முதியோர், விதவைகள், சிறுவர்கள் என பல திட்டங்களை இங்கே உருவாக்கி மக்களுக்காக களப்பணி ஆற்றி வரும் சமூக செயற்பாட்டாளர் திரு ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு ஏற்றி கௌரவிக்கிறோம். அடுத்த சமூக செயற்பாட்டாளர் மனிதம் காப்போம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை பகுதிகளில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலமாக இரத்த தான விழிப்புணர்வையும் இரத்தம் சேகரிக்கும் பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய சமூக சேவைகளாக 20க்கும் மேற்பட்ட இரத்த தான முகாம்கள் நடத்தியிருக்கிறார். 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற்று கல்வி கட்டணம் செலுத்துவது, கல்விக்கரம் கொடுக்கும் என்ற திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியில் படிக்கும் வறுமை நிலையில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குவது, பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு, போக்சோ சட்டம் விழிப்புணர்வு என்ற பல பணிகள் செய்து கொண்டிருப்பது, கல்லூரி மாணவர்களுக்கு சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இரத்த தானம் அப்படின்ற இவர் முன்னுதாரணமான பகுதிகளில் செயல்பட்டு வருகிறார். இரத்த தான ஒருங்கிணைப்பாளர் சந்துருகுமார் அவர்களை மேடையில் அரங்கேற்றி நாங்கள் இந்த ஊக்கத்தொகையான 1 லட்சம் ரூபாயை வழங்கி கௌரவிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் கரகோஷம் வேணும். ஏன்னா சந்துருகுமார் இன்னும் பல வருஷம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. உங்களுடைய உற்சாகம்தான் அவரை இன்னும் உற்சாகப்படுத்தும். தென்னை மரங்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பின் காரணமாக சுமார் 1.5 லட்சம் நிவாரணமாக கிடைத்தது. ஆனால் அந்த பணத்தை அப்படியே பேராவூரணி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வாலிபால் மைதானம் அமைக்கிறதுக்காக தானம் பண்ணிட்டாங்க. அன்னம் பகிர்தல் என்ற பெயரில் கொரோனா காலகட்டம் தொடங்கி இப்போது வரை மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கிறார். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளி பெண்களுக்காக உதவிகள் நேரடியாகவும் மாவட்ட சமூக அலுவலர் மூலமாகவும் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பேராவூரணியில் அன்பில் நாம் அறக்கட்டளை ஏற்படுத்தி அதன் மூலமாக முதியோர், பெண்கள் என்று பலருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கான செயல்பாட்டாளர் பாக்யலட்சுமி அவர்களை மேடை கழைத்து நாங்கள் இங்கே கௌரவப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஊர் திண்டுக்கல். ஆனால் அடிப்படையில் இவர் ஒரு கட்டிடக்கலை நிபுணர், பட்டம் பெற்று மும்பை, டெல்லி போன்ற பல நகரங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது கட்டிடம் இல்லாமல் சாலை ஓரங்களில் வசிக்கும் மக்களை பார்த்து வருந்தி ஏன் இந்த நிலை என்பது குறித்து அவர் மனம் ஓட்டம் பெற்று அவர் ஒரு முறை காட்டுப்பள்ளி
குக்கு காட்டுப்பள்ளி அமைப்பின் சிவராஜ் அவர்களை சந்திக்கிறார். அங்கு அவருடன் ஒரு புத்தகம் பெறுவதற்கான அறிமுகம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. நெருப்பு, தெய்வம், நீரே வாழ்வு. இந்த புத்தகம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீர் ஆதாரமின்றி அங்கு எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கண்ட புத்தகம். அது தங்களை மிக அளவில் பாதிக்கும்போது குக்கு காட்டுப்பள்ளி பக்கமாக புளியனூர் என்ற கிராமத்தில் ஒரே 1 மணி நேரம் வரும் தண்ணீருக்காக ஒரு ஊரே காத்திருந்ததை கண்டு வருந்துகிறார். உடனே அதற்காக பணிகளை துவங்கி அங்கு நண்பர்களுடன் உதவியுடன் பல பொது கிணறை மீட்டெடுக்கும் பணியில் துவங்கினார். அந்த பணி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் செல்லும் ஊரில் உள்ள கிராம பொது கிணறுகளை எல்லாம் மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அதை மாற்றி கொடுத்திருக்கிறார். ஸோ சமதள பகுதியில் மட்டுமின்றி வண்டிகள் செல்ல முடியாத மலை கிராமங்களிலும் இவர் அங்குள்ள ஊர் கிணறுகளை மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கும் பணிகளை இதுவரை செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை 13 ஊர் கிணறுகளை மீட்டெடுத்து மக்களுக்கு அளித்துள்ளார். ஊர்கிணறு புனரமைப்பாளர் மஞ்சரி அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மஞ்சரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும். அவருடைய குழுவினர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாசிப்பு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது மஞ்சரி அவர்களின் வாழ்வு மூலமாக நமக்கு பதிவாகிறது. அதனால் தொடர்ந்து புத்தகங்களை வாசிப்போம் என்பதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்கிறோம். இன்றும் நண்பர்கள் எல்லாம் கிணறு வெட்ட சென்றிருக்கிறார்கள். ஆனால் சில பேர் இன்னைக்கு வந்து சேர முடியல என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கு கேட்கட்டும் நம்ம கரகோஷம் இன்னும் ஒரு தடவை அவங்களுக்காக. இந்தியாவின் முதல் திருநங்கை மனிதவள மேலாண்மை ப்ரொஃபஷனல், அவர் HR ப்ரொஃபஷனல். இவங்க கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக மாற்றுத்திறனாளிகள், முதியோர் போன்றவர்களுக்காக வாழ்வாதாரத்துக்காக பல பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். செயற்கை கால், வீல் சேர்ஸ், வாக்கிங் ஸ்டிக் போன்ற பல உதவிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவி, சீருடை உதவி, அது மட்டும் இல்லாமல் பயிற்சி வகுப்புகள், திறனாய்வு, அவர்கள் திறன்கள் வளர்க்கும் பல பயிற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்காக மாதம் 20 கிலோ மளிகை பொருட்கள் என்று பல வகையில் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, திருநங்கைகளுக்கான படிப்புக்கான வழிகாட்டுதல், கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்று பல தளங்களில் இயங்கி வரும் ஒரு HR ப்ரொஃபஷனல் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் செயல்பாட்டாளர் மதுமிதா கோமதி நாயகம் அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் இன்று அவர்களுடைய பணிசுமை காரணமாக அவர்களால் இங்கே வர முடியவில்லை. அதனால் அவர்களுக்கான இந்த உதவியை நாங்கள் அவர்களுக்கு அனுப்பிவிடுவோம். அவர்களுக்காக உங்கள் கரகோஷத்தை நாம் இங்கே ஏற்படுத்திவிடுவோம். குறிப்பாக திருநங்கைகள் என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மட்டுமே போராடக்கூடிய ஒரு நேரத்தில் தான் முன்னேறிய பிறகு சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் செயல்படுவர்களாக ஒரு தடவை ஜோராக நல்லா கைத்தட்டிட்டு சேர்ந்த வருவர். அங்குள்ள வட்டார வள மையத்தில் பணிபுரிகிறார். வட்டார வள மையம் என்னென்னால் மூளை நரம்பியல் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சிறப்பு பள்ளியாக அது செயல்படுது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பள்ளியில் நடந்து செல்லும்போது அந்த தரையெல்லாம் சொரசொரப்பாக இருக்கிறனால தன்னுடைய கை, கால், முட்டி எல்லாம் தேய்ந்து போகிறத அவங்க பார்க்குறாங்க. எப்படி அதை அவர்கள் பார்த்து அதனால் அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா அங்கே டைல்ஸ் போட்டு அந்த தரையை முதல்ல மாற்றுறாங்க. இதுபோல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு தேவையான சில உபகரணங்கள் வாங்கி தருவது, குறிப்பாக இரவு நேரத்தில் இந்த மாணவர்கள் தூங்கும்போது அங்கே அவர்கள் சிறுநீர், மலம் கழிக்கிற அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. காலை நேரத்தில் அதை தூய்மை செய்வதற்கான சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் இருப்பதற்காக நண்பர்களுடைய உதவியாக பலருடைய உதவி ஏற்பட்டு டயப்பர் வாங்கி கொடுப்பது, இப்படி போட்டு சின்ன சின்ன உதவிகள் ஆனால் பெரிய பெரிய மாற்றத்தை விளைவித்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் செயல்பாட்டாளர் திரு தேவி அவர்களை மேடையில் அழைத்து கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டு முதல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் ஆதரவற்று இறப்பவர்களை அடக்கம் செய்து வருகின்றனர். இவர் மாதத்திற்கு 130 உடல்களை அடக்கம் செய்து வருகின்றனர்.
ரயிலில் அடிப்பட்ட உடல்கள், தூக்கில் இறப்பவர்கள், அழுகிப்போன உடல்கள் போன்றவர்களை அடக்கம் செய்து வருகின்றனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் மரணமடைந்தவர்களுக்கு அப்படி 144 உடல்களை இவர்கள் அவரவர் மத முறைப்படி நல்லடக்கம் செய்துள்ளனர். கடந்த 2023 ஆண்டு மட்டும் 1473 ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செய்துள்ளனர். இதோடு சாலையோரம் ஆதரவற்ற இறப்பவர்களை மருத்துவமனையில் சேர்த்து ஆதரவற்ற இல்லம் போன்றவர்களில் சேர்த்து வருகின்றனர். 2024 ஆண்டுக்குள் சமத்துவ மயானம் உருவாக முயற்சித்து வருகிறார்கள். உறவுகள் அறக்கட்டளையில் அவர்கள் செய்யும் அமரர் செயல்பாட்டாளர்களை நாங்கள் இங்கே மேடையில் அழைத்து கௌரவப்படுத்த பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பெருத்த கரகோஷத்துடன் உறவுகள் அறக்கட்டளை நண்பர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். துணையாக 50 பேர் கொண்ட தன்னார்வலர்களை ஒரு படையாக உருவாக்கி சென்னை வாழ் மக்களின் தேவையை அரசின் சார்பாக பூர்த்தி செய்யும் வகையில் அரசுக்கு உதவியாக அவர் பலவிதமான குழுக்கள், ஆம்புலன்ஸ்க்கு ஒரு குழு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, அதாவது மருத்துவமனையில் குவாரண்டைன் டிபார்ட்மெண்ட்டில் அதற்கான உடையை அணிவித்து பல குழுக்கள், செவிலியர்களுக்கு உதவுவதற்கு ஒரு குழு, உணவு வழங்குவதற்கு ஒரு குழு, முடியாதவர்களை உதவுவதற்கு, அவர்களை கழிப்பிடம் கொண்டு செல்வதற்கு, இப்படி எல்லாத்திற்குமே அரசுக்கு உதவியாக தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு தன்னார்வலர் ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்டு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திய திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர்களுடைய பணி கொரோனா காலகட்டத்தில் அரசுக்கு இவர்கள் மருத்துவமனைகளில் பேருதவியாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கும் இந்த மாதிரி குழுக்களை ஒருங்கிணைத்து பல தேவைகளுக்கு அரசுக்கு இவர்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை ஒரு மாடலாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கரகோஷத்துடன் நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த சமூக செயற்பாட்டாளர், இவர் அடிப்படையில் சர்க்கரை ஆலை அவர் அதை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக களத்திற்கு வந்தவர். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏழை எளிய மக்களின் நலன் சார்ந்து, உரிமை சார்ந்து பிரச்சனைகளுக்காக இவர் போராடி வருகிறார். வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பழங்குடி மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமையை வெளிக்கொண்டு வந்ததில் இவருடைய பங்கு மிகவும் முக்கியமானது. கொரோனா காலகட்டத்தில் பல இடங்களில் உதவி பெற்று மலைவாழ் மக்கள் பசியார உதவி இருக்கிறார். இவரது முன்னெடுப்பு மூலமாக அண்மையில் பழங்குடிகளுக்கான மறுவாழ்வு மையம் ஒன்றை தாமரைக்கரை அருகே சுமார் 50 லட்சம் செலவீட்டில் தங்கள் தோழர்கள் பங்களிப்பில் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டியுள்ளார். இன்றும் மலைவாழ் மக்களுக்கு நலனுக்காக, கல்விக்காக, மருத்துவ தேவைக்காக உதவி கொண்டிருக்கிறார். சமூக செயற்பாட்டாளர் VP குணசேகரன் அவர்களை இங்கே மேடை கடைத்து கௌரவப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அப்படின்னாரே நிறைய நேரம் அவங்க ஸ்கூலில் இருந்தாலும் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இவர் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிவதோடு மட்டும் இல்லாமல் விளையாட்டு பயிற்சியாளர்களாகவும் செயல்பட்டு வருகிறார். எப்படி செயல்படுறாருனா, இவர் வைத்துள்ள சாந்தோம் விளையாட்டு பயிற்சி மையம் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மாணவர்களுக்காக இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார். அவர்களை விளையாட்டுத்துறையில் சாதனையாளர்களாக மாற்றி வருகிறார். அவர்களுக்கு தேவையான விளையாட்டு சார்ந்த உபகரணங்கள், பயிற்சிகள் இது எல்லாமே தன்னுடைய செலவிலேயே இவர் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு உதவுகிறார். இவரின் பயிற்சி பெற்ற பல பேர் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் சாதனை படைத்து வருவதோடு அரசு பணியிலும் வேலையில் அமர்த்தப்பட்டுள்ளனர். விளையாட்டுத்துறை செயல்பாட்டாளர் டெரிக் ஹட்சன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைத்து நாங்கள் இங்கே கௌரவப்படுத்த பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கான இந்த ஊக்கத்தொகை காசோலை திரு கார்த்தி அவர்கள் இன்று வழங்குவார். சாக்கடையான இடத்த சுத்தம் செஞ்சு தயார்படுத்திக்கிட்டு மறுபக்கம் எங்கள் தம்பி சதீஷ் வீட்டு மொட்டை மாடியில் 2016 வருஷம் டாக்டர் அம்பேத்கர் பகுத்தறிவு பாடசாலை என்ற பெயரில் பாடசாலை நடத்த ஆரம்பித்தோங்க. அப்புறம் எங்கள் ஊர் ஜனங்களோட பக்கபலத்தால் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து தெருவா உண்டியல் வசூல் செஞ்சு சமூக அக்கறையுள்ள நண்பர்கள்கிட்ட நிதி வசூல் செஞ்சு எங்கள் தெருமுனை மைதானத்தில் எங்கள் இரவு பாடசாலையை கட்டி அமைச்சோம். எங்கள் ஏரியா பிள்ளைங்களை கஞ்சா குடின்னு திசை திருப்பாமல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்வி பக்கம் திருப்பணுங்க.
இன்னொரு பக்கம் சர்வதேச அளவில் பதக்கம் வாங்குகிற அளவுக்கு அவங்கள வச்சு கபடி, கேரம், செஸ்ஸு, சிலம்பம் அப்படின்னு விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் கிளாஸ், கம்யூனிகேஷன் கிளாஸ், சில்ட்ரன் சேஃப்டி கிளாஸ்னு பல வகையான கிளாஸஸ் எடுத்தோம். இப்போ கல்வி, விளையாட்டு எல்லாத்துலேயும் சேர்ந்து மொத்தம் 15 ஆசிரியர்களை வச்சு பாடசாலையை சிறந்த திசையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். 150 பசங்க படிக்கிறாங்க. இதில் பல பிள்ளைகள் அம்மாவோ அப்பாவோ இல்லை 2 பேருமோ இல்லாத பிள்ளைங்களும் இருக்காங்க. 7 வருஷமாக நாங்கள் வந்து 100% ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு. இது இல்லாமல் 2015 சென்னையில் பெருவெள்ளம் வந்தது, கஜா புயல், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலும் வந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து மக்களுக்காக பல பணிகள் வந்து செஞ்சோம். ஸோ மின்சார வாரியம், தாசில்தார் ஆஃபீஸ் இப்படின்னு முதியோர் உதவித்தொகைன்னு அரசு சேவைகளையும் வாங்கி தரோம். இது இல்லாமல் மக்களுக்கு சட்ட உதவி செய்வதற்கான சட்ட உதவி மையத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, மக்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய அரிசி, காய்கறி இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேகரித்து குடித்தோம். அதை விட முக்கியமாக ஆக்சிஜன் தேவைப்படுது, மருத்துவமனை கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசாக வந்து ஒரு ஆட்டோ ஆம்புலன்ஸ் உருவாக்கணும். இந்த கான்செப்ட்டு ஆட்டோ ஆம்புலன்ஸ் உருவாக்கி, ஆட்டோ ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் ஆம்புலன்ஸையும் உருவாக்கணும். ஆட்டோலேயே ஆக்சிஜன் சிலிண்டர் வச்ச ஆம்புலன்ஸையும் நாங்கள் வந்து உருவாக்கணும். 24 மணி நேரமும் இந்த ஆம்புலன்ஸை ஷாமியானா போட்டு இந்த ஆட்டோக்களை நிறுத்தி இரவு பகல் பார்க்காம ஒரு டீம் இதுக்காக வேலை பார்த்தோம். விலை மதிப்பில்லாமல் 450க்கும் மேற்பட்ட உயிர்களை நாங்கள் காப்பாற்ற முடிந்தது. சமீப காலகட்டத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 1.5 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், எங்கள் தெரு எங்கள் வாழ்வியல் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்பட கண்காட்சியை அவங்க பகுதியிலே நடத்தினாங்க. வேறு யாரும் கிடையாது. வட சென்னை அப்படின்னா வட சென்னையா அப்படின்னு யோசிச்சவங்க, வட சென்னை தான் இனி தலை சென்னை அப்படின்னு தலைமை பண்புடன் முன்னுதாரணமாக இருக்கும் வியாசை தோழர்களை மேடைக்கு அழைத்து கௌரவப்படுத்த நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கான இந்த ஊக்கத்தொகையை 1 லட்சம் ரூபாய் காசோலையை திரு கார்த்தி அவர்கள் இங்கே வழங்குவார். நான் அந்த புகைப்பட கண்காட்சிக்கு போயிருந்தேன். அந்த போக மிஸ் பண்ணவங்க வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. திரும்பவும் அந்த கண்காட்சி எங்கேயாவது அமைங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அங்கே ஒரு குழந்தைய கேட்டேன், நீ ஃபோட்டோ எடுத்திருக்கியா? நான் இப்போ 9th தான், 11th வந்தால் எடுப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. நான் எடுக்கலைன்னு சொல்லலை, ஆனால் நான் 11th வந்தால் எடுப்பேன்னு சொன்ன அந்த நம்பிக்கையை விதைத்தது இந்த அமைப்பின் அந்த தலைமைத்துவம். அது ரொம்ப முக்கியமானது. இருபத்தைந்து சமூக செயல்பாட்டர்களை கௌரவித்து விட்டோம். ஆனால் அசையாமல் ஒரு இடத்துல நின்று இத்தனை பேருக்கு நீங்கள் வந்து இந்த ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. கார்த்தி 25 இந்த நேரத்தில் இத்தனை நபர்களை உங்களோட மேடையில் எடுத்து புகைப்படம் எடுத்துக்கிட்ட இந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த பாலம் எப்படி இருக்குது? எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து இங்கே ஒரு அன்பு சார்ந்த மக்கள் இவ்வளோ பேரை ஒருங்கிணைச்சதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் சொல்ல சொல்ல கேட்குறதே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்படி அவங்களால இப்படி இயங்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அழைப்பு ஏற்று வந்தவங்க எல்லாருக்கும், தன்னார்வலர்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். என் தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். 25வது படம் ரீச் பண்ணிட்டோம். ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணணும், மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் இது. அப்படிங்கும்போது ஒரு கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட் அன்னதானம் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் பணம் தான் கொடுக்க முடிஞ்சுது. ஆனால் தம்பிங்க தான் ஒவ்வொரு இடமா போய் நின்று ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, அவங்க கையால் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கான தருணமே கிடைக்கல. இந்த தருணத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பல பேருக்கு பயனடையணும் அப்படிங்கிறனால தான் வந்து ஒரு 25 பள்ளிகள் தேர்ந்தெடுத்து பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி 25 ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி வந்து ஆதரவற்றோர் இருக்கிற பள்ளிகள் இல்லாட்டி இல்லங்களை தேர்ந்தெடுத்து பண்ணலான்னு ஒரு 25 தேர்ந்தெடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நம்ம தம்பிக்கு கொடுத்த ஐடியா தான், அண்ணே தன்னார்வலர்கள் வந்து இங்கே அவ்வளோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கிறதில்ல, அவங்க பாராட்டு எதிர்பார்க்குறவங்களும் கிடையாது. உண்மையாகவே எனக்கு வந்து இவங்களை அழைச்சா வருவாங்களானேன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா பாராட்டு எதிர்பார்க்காம வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம என்ன தொகை கொடுத்தாலும் அது உடனே மக்களுக்கு தான் போய் சேரும். அப்படி
ரொம்ப நல்லா பணியாற்றுறவங்கன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாம்னு எடுத்தால் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதில் 25 பேர் தான் எங்களால் இப்போ பண்ண முடிஞ்சிச்சு. அந்த 25 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள அழைச்சி நம்ம எந்த தொகை கொடுத்தாலும் அது பல பேருக்கு போய் சேரும்னு நிச்சயமாக தெரியும். ஸோ எங்கள் அழைப்பு ஏற்று வந்து எங்களை கௌரவப்படுத்தி இதை வந்து வாங்கிக்கிட்டவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என்னங்க சொல்லித்தரலாம் அப்படின்னு கேட்டால் அன்பாக இருக்க கற்றுக் கொடுங்கன்றது மட்டும்தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை என்ன படிக்கணுமோங்கிறதெல்லாம் தாண்டி அன்பு தான் முக்கியன்றாங்க. அப்படி இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்துக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க, உதவி வேணும்னு கேட்க தெரியாதவங்கள போய் பார்த்து நின்று அவங்களுக்கு என்ன தேவைன்னு தொடர்ந்து இயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே வந்து என்னால் இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தாமல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க யாருமே இங்கே பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கிடையாது. தனக்கு இது வேணும் தனக்கு அது வேணும்னு நினச்சிருந்தா இவங்க அவங்கள அதை தாண்டி இப்போ போயிருக்கலாம், அதை நாடி போயிருக்கலாம். எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு கார் வாங்கணும்னு நினச்சா அதை நாடி போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். அன்றைக்கி பார்த்தேன் அவங்க வந்து வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிற சிந்தனை எப்பவுமே மனசில் ஓடிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களால இப்படி இயங்க முடியுது. இவங்கள இங்கே அழைச்சி இங்கே இந்த மீடியா வெளிச்சத்து முன்னாடி அடையாளப்படுத்துனது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யார் மூலமாக உதவி பண்ணுறதுன்னு தெரியாது. பணம் இருக்குது ஆனால் நேரம் இல்லை. அப்போ இங்கே நேரம் செலவழித்து மதிப்பிட முடியாத அந்த நேரத்தை செலவழித்து அங்கே போய் நின்று வேலை செய்கிறவங்க இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியணும். அதுக்காகவே இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா இதன் மூலமாக இவங்கெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியும். வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க இங்கே. ஸோ அங்கே இருக்கிற செல்வந்தர்கள், அங்கே இருக்கிற நல்ல மனம் படைத்தவர்கள் யாருக்கு உதவி பண்ணணும், யார் மூலமாக உதவி பண்ணணும்னு நினச்சா இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி காட்டுறதும் இதில் முக்கியமாக நான் நினச்சேன். அதுக்காக இந்த விழா ஏற்படுத்தி கொடுத்த தம்பிகளுக்கும் நன்றி. இங்கே வந்திருந்து பெருமை சேர்த்து இந்த விஷயத்தை பதிவு பண்ண பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பணி தொடரும். இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஒரு இடைக்காலம்னு சொல்லலாம். இந்த காலத்தில் இதை செஞ்சு முடிஞ்சதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நண்பர். நன்றி. ரொம்ப நன்றி. 25 சினிமாவில் 25லும் நீங்கள் ஹீரோ, உங்கள் முன்னாடி 25 ஹீரோ. அதுதான் இன்றைக்கான பஞ்சு.